Hi student, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா மென்சுரேஷன்ல the radius of the conical tent அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சம் தான் பார்க்க போறோம். ஸோ டென்ட்னா வந்து உங்களுக்கு தெரியும் கோன் ஷேப்ல வந்து டென்ட் இருக்கும். ஸோ அந்த டென்ட்டை வந்து என்ன சொல்லியிருக்காங்க, டென்ட் இஸ் 7 மீட்டர் அண்ட் த ஹைட் இஸ் 24 மீட்டர். Calculate the length of the canvas used to make the tent if the width of the rectangular canvas is 4 meter. ஆக்சுவலாக நம்ம இப்போ என்ன கண்டுபிடிக்க போறோம்னா length of the canvas யூஸ் டு மேக் த டென்ட். ஒரு டென்ட் வந்து உடைய டென்ட்டோடைய லென்த் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கொடுத்துட்டாங்கன்னா, ஹைட் கொடுத்துட்டாங்க, ரேடியஸ் கொடுத்துட்டாங்க. என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்கன்னா, லென்த்து வந்து ஒரு டென்ட்டோடைய லென்த்தை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ வித்து கூட கொடுத்துட்டாங்க. வித்து எவ்வளோ, கேன்வஸோட வித்து எவ்வளோ 4 மீட்டர். ஸோ அது எல்லாமே கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறது என்னன்னா, டென்ட்டோடைய லென்த்தை தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸில் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். ஆக்சுவலாக வந்து நான் ஒரு கோன் ஷேப் நான் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இந்த கோன் ஷேப்ல இதை நீங்கள் ஹைட்டுன்னு சொல்லுவீங்கன்னா, இங்கே நடுவில் இருக்கு வருது இல்லையா, ஸோ இதுதான் ஹைட்டுன்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ஹைட் வந்து ஸோ சென்டர்ல வருது இல்லையா, ஸோ அது ஹைட்டு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து எல்லாம் என்னன்னா ஸ்லைன் லைன் சொல்லுவாங்க. ஸோ ஸ்லான் லைன் அப்படின்னா இந்த சரிவா இருக்கு இல்லையா, ஸோ இந்த சரிவா இது வந்து ஹைப்போதெனஸ் கூட நம்ம வந்து சொல்லலாம். ஸோ இந்த ஹைப்போதெனஸ் வந்து எல்லுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஹைட் வந்து ஹெச். அண்ட் இதுல ரேடியஸ் எதுன்னு சொல்லுவாங்கன்னா, ஸோ சென்டருக்கும் எட்ஜுக்கும் நடுவில் வந்து வர்றது வந்து ரேடியஸ். ஸோ உங்களுக்கு தெரியும், சென்டருக்கும் எட்ஜுக்கும் கார்னருக்கும் நடுவில் ஆர் அதாவது ரேடியஸ் வரும். ஸோ எல் ஹெச் ஆர். ஸோ ஆர்னா ரேடியஸ், ஹெச்னா ஹைட், எல்னா ஸ்லைன் லைன். ஓகே, இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்னா, ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்க போறது லென்த் ஆஃப் த கேன்வாஸ். அதை தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஓகேங்களா? ஆனா அதுக்கு முன்னாடி என்ன கண்டுபிடிக்கணும்னா, இப்போ ஹைட்டோட வேல்யூ கொடுத்துட்டாங்க 24ன்னு, டென்ட்டோட வேல்யூ அதாவது ஹைட் ரேடியஸ் வந்து 7 மீட்டர்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. ஆனா நம்மளுக்கு ஹைப்போதெனஸ் அதாவது ஸ்லைன் லைன் வந்து எந்த மீட்டர் எத்தனை மீட்டர் சொல்லிட்டு நம்ம வந்து கொடுக்கல. அதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி அதுக்கப்புறம் தான் சம் வந்து பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து ஸ்லைன் லைன் எவ்வளோன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கலாம். ஸோ இப்போ பாருங்க, ஆர் அதாவது ஆர் ரேடியஸ் வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா, கொஸ்டின்ல ரேடியஸ் ஆஃப் த கானிக்கல் டென்ட் 7 மீட்டர். ஹைட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 24 மீட்டர். ஸோ எல் வந்து ஸ்லான் லைன் அது வந்து நமக்கு கொடுக்கல. ஸோ அதுதான் நம்ம இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணி அதுக்கப்புறம் தான் லென்த் ஆஃப் த கேன்வாஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இப்போ உங்களுக்கு தெரியும் ஹைப்போதெனஸ் பித்தாகரஸ் தியரம் உங்களுக்கு தெரியும். ஸோ பித்தாகரஸ் தியரம்னா என்னன்னா, இப்போ இது ரைட் ஆங்கிள் சைடு. ஸோ இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ல இது வந்து ஹைப்போதெனஸ் சொல்லுவோம், இது பேஸ் சொல்லுவோம், அதாவது அட்ஜசன்ட் சைடு, இது வந்து ஆப்போசிட் சைடுன்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ ரைட் ஆங்கிள். ஸோ பித்தாகரஸ் தியரம் எப்படி வரும்னா, எல் ஸ்கொயர் அதாவது ஹைப்போதெனஸ் என்னது எல். ஸோ எல் ஸ்கொயர் ஈக்குவல் டு அட்ஜசன்ட் என்னன்னா ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஆப்போசிட் சைடு என்னன்னா ஹெச் ஸ்கொயர். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, எல் தான் கண்டுபிடிக்க போறோம். ஸோ எல் வந்து எப்படி மாறும்னா, எல் ஈக்குவல் டு இந்த 2 வந்து ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் போயிடுச்சுன்னா ரூட்டா கன்வெர்ட் ஆயிடும். ஸோ ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஹெச் ஸ்கொயர் இப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கிடைக்கும். ஆக்சுவலா இது எதனுடைய ஃபார்முலான்னு சொன்னா, பித்தாகரஸ் தியரம்ல ஸ்லாண்ட் லைன் வந்து கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா, ஆக்சுவலா ஒரு கோன்ல ஸ்லாண்ட் லைன் கண்டுபிடிக்கணும்னு சொன்னா இதுதான் அதனுடைய ஃபார்முலா. எல் ஈக்குவல் டு ரூட் ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஹெச் ஸ்கொயர். இப்போ பாருங்க, ஆரோட வேல்யூ தெரியாது. ஸோ எல்லோட வேல்யூ தெரியாது. எல் ஆரோட வேல்யூ என்னன்னா 7 ஸ்கொயர் பிளஸ் ஹெச்சோட வேல்யூ என்னன்னா 24 ஸ்கொயர் ஈக்குவல் டு 7 2 டைம்ஸ் போட்டா 49 பிளஸ் 24 2 டைம்ஸ் நம்ம போட்டோம்னா 576. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணா நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்னா 625. ஸோ ரூட் 625 பண்ணா ஆன்சர் என்னன்னா 25. அதாவது 25 இன்ட்டு 25 625 வரும். ஓகேங்களா? இப்போ 25 ஸ்கொயர்னா 625 இந்த 2 வந்து ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் போயிடுச்சுன்னா ரூட் 625. ஸோ ரூட் 625 ஓட வேல்யூ என்னன்னா 25. ஸோ உங்களுக்கு ஸ்கொயர் ரூட் தெரிஞ்சா உங்களுக்கு ரொம்பவே ஈஸி. ஓகேங்களா? ஃபைண்ட் அவுட் பண்றேன். இப்போ எல்லோட வேல்யூ என்னன்னா எல் ஈக்குவல் டு 25 மீட்டர். ஸோ இந்த ஸ்லாண்ட் லைனோடைய வேல்யூ என்னன்னா 25 மீட்டர்.
நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம்னா, இப்ப நெக்ஸ்ட் நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம்னா, ஏரியா ஆஃப் த கேன்வாஸ் ஈக்குவல் டு பை ஆர் எல் ஸ்கொயர் யூனிட்ஸ். அதையே நம்ம கண்டுபிடிக்கணும்னா, ஆக்சுவலா ஒரு லென்த்னா இதுதான் டாப் டு பாட்டம் தான் லென்த்னு சொல்லுவாங்க. ஸோ எந்த அளவுக்கு நம்ம டென்ட் நம்ம கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் லென்த், இந்த லென்த்தை தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, ஸ்லாண்ட் லைன் கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, ஏரியா ஆஃப் த செக்டார். ஸோ இது ஃபுல்லா நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இது ஃபுல்லாவே நம்ம கண்டுபிடிக்கணும். அதுதான் ஏரியா ஆஃப் த செக்டார் சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ ஏரியா ஆஃப் த செக்டாருக்கு நம்ம என்ன வேல்யூஸ் தேவைப்படும்னா, ஸ்லாண்ட் லைனும் அண்ட் இங்க சர்க்கிள் மாதிரி இருக்கு இல்லையா உள்ள, ஆக்சுவலா இதை ஒரு பேப்பர் வச்சு அடைச்சாலும் சரி இதுல சர்க்கிள் எதுவுமே கிடையல அப்படின்னு சொன்னா, அப்ப இது என்ன வரும், ஒரு சர்க்கிள். ஸோ சர்க்கிளுக்கு என்ன ஃபார்முலா, பை ஆர் சொல்லுவோம். இந்த ஸ்லாண்ட் லைனுக்கு எல் சொல்லுவோம். ஸோ பை ஆர் எல், அதாவது நம்ம ஏரியா ஃபுல்லாவே நம்ம கண்டுபிடிக்கணும்னா அதோட ஃபார்முலா என்னன்னா பை ஆர் எல் ஸ்கொயர் யூனிட். ஸோ இதை கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்ம லென்த் ஆஃப் த கேன்வாஸ் நம்ம ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ இது எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது நம்ம பார்க்கலாம். ஸோ ஈக்குவல் டு பையோட வேல்யூ 22/7. ஸோ எல்லாருக்குமே தெரியும் பையோட வேல்யூ என்னன்னா 22/7 இன்ட்டு ஆரோட வேல்யூ என்னன்னா ரேடியஸ் 7 மீட்டர் இன்ட்டு எல்லோட வேல்யூ என்னன்னா இப்போ நம்ம கண்டுபிடிச்சோம்னா ஸ்லாண்ட் லைன். ஸோ 25. இதை நம்ம மல்டிப்ளை பண்ணி நம்ம சிம்பிளிஃபை பண்ணாலே நமக்கு தெரிஞ்சிடும். இப்போ 7 கெட் கேன்சல். ஸோ 25, 22 into 25 மல்டிப்ளை பண்ணுவோம். 2 10s are 2 5s are 10, 2 5s are 10, 11, 2 2s are 4, 2 2s are 4, 5. So 550 மீட்டர் ஸ்கொயர். ஸோ ஸ்கொயர் யூனிட்ஸ் எப்படி சொல்லுவாங்கன்னா மீட்டர் ஸ்கொயர் சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ ஏரியா ஆஃப் த கேன்வாஸ் நம்ம ஃபுல் அதோடைய இது சுற்றுப்புறம் அதாவது சுற்றுப்புறம் சொல்லுவாங்களா, ஏரியா ஆஃப் த கேன்வாஸ் சுற்றுப்புறம் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். 550 m ஸ்கொயர், அதாவது மீட்டர் ஸ்கொயர் சொல்லிட்டு ஸ்கொயர் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் லென்த் ஆஃப் த லாஸ்ட் ஃபைன் நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்னா, கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, லென்த் ஆஃப் த கேன்வாஸ், அந்த கூடாரத்தோடைய லென்த் எவ்வளவு நம்ம கட்டணும் அதை தான் இப்ப நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். வித் எவ்வளவு கொடுத்துட்டாங்கன்னா 4m. ஸோ இதுக்குமே என்ன இருக்குன்னா ஃபார்முலாஸ் இருக்கு. ஸோ ஃபார்முலாஸோட தான் நம்ம இப்ப அதை அப்ளை பண்ணி கண்டுபிடிக்க போறோம். ஸோ இப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்னா, லென்த் ஆஃப் த கேன்வாஸ் நம்ம கண்டுபிடிக்கணும்னா இந்த ஏரியா ஆஃப் த கேன்வாஸ் இருக்குல்ல, இப்போ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இது சுற்றுப்புறம். இந்த சுற்றுப்புறத்தோட டிவைடட் பை வித் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, உங்களுக்கு கொஸ்டின்ல 4m, அதாவது 4 மீட்டர் சொல்லி. வித்னா என்னன்னா இதுதான் வித், ஓகேங்களா, அகலம் சொல்லுவாங்க தமிழ்ல. ஸோ வித் 4 மீட்டர். ஸோ ஏரியா ஆஃப் த செக்டார் டிவைடட் பை வித் நம்ம கண்டுபிடிச்சிடணும்னா நம்மளுக்கு லென்த் ஆஃப் த கேன்வாஸ் கண்டுபிடிச்சிட முடியும். ஸோ நம்ம எழுதலாமா, லென்த் ஆஃப் த கேன்வாஸ் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் த கேன்வாஸ் டிவைடட் பை வித், அதாவது அகலம். ஸோ லென்த் ஏரியா ஆஃப் த கேன்வாஸோட வேல்யூ என்னன்னா 550 டிவைடட் பை வித்தோடைய வேல்யூ என்னன்னா 4. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம டிவைட் பண்ணுவோமா, இப்போ டிவைட் பண்ணி பார்ப்போம். 550 4ஆல நம்ம டிவைட் பண்றோம். 4 1s are 4, மைனஸ் பண்ணா 1, 5 இருக்கிறோம் 15. 15 4 டேபிள்ல 3 டைம்ஸ் போகும். 4 3s are 12, 3 30. ஸோ 30 4 டேபிள்ஸ்ல போகுமானா போகாது. ஸோ சின்ன நம்பர் என்னன்னு பார்த்தா 24. ஸோ 24 அல்ல 7ல 4 7s are 28. ஸோ 30 போகாது, 28 வரும், 7 டைம்ஸ் வரும் 4 டேபிள்ல. ஸோ 4 7s are 28னா 2 கிடைக்கும். நம்ம திருப்பி 0 போறனால பாயிண்ட் நம்ம வைக்கணும். ஸோ 24 டேபிள்ஸ்ல எத்தனை டைம்ஸ் போகும்னா 5 டைம்ஸ் போகும். ஸோ 4 5s are 20, மைனஸ் பண்ணா 0. ஸோ உங்களுடைய ஆன்சர் என்னன்னா 137.5 மீட்டர். ஸோ லென்த் ஆஃப் த கேன்வாஸ் எவ்வளவு இருக்கணும்னா 137 டாட், அதாவது 0.5 மீட்டர். ஸோ நம்ம இந்த சம்மை ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஆக்சுவலா ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம். ஒவ்வொரு இயரும் அது ஆஃப் இயர்லியா இருக்கட்டும், ஆனுவலா இருக்கட்டும், ஸோ பப்ளிக் எக்ஸாம்ல ரிப்பீட்டடா இந்த கொஸ்டின் டென்ட் பேஸ் பண்ணி வர கொஸ்டின் இது ரிப்பீட்டடா கேட்பாங்க. இது 5 மார்க் கொஸ்டின். ஒன்னொன்னு சிலிண்டர்
ஸோ பேஸ் பண்ணி ஒரு சம் கேட்பாங்க. ஸோ 2 சம் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஸோ இதை படிங்க. இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய டவுட்டை கேளுங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸில் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். தெரியாதவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.